ஆக்சுவலா நீங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி வரைக்கும் ம். பண்ணிருக்கீங்க. நீங்க சைல்டு ஆர்டிஸ்ட்டா வந்திருக்கீங்க. யங் ஏஜ்ல ஹீரோயினா இருந்திருக்கீங்க. அதுக்கடுத்து பல ரோல்ஸ் இப்போ வரைக்கும் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் இந்த மாரியான விஷயங்கள் பெருசா என்ன மாறல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு லாஞ்சிவிட்டி எப்போதுமே குறைவா இருக்கு. இதெல்லாம் பொதுவாக நம்ம சினிமாவ பத்தி வைக்கக்கூடிய விமர்சனங்கள். ஒரு ஒரு வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க 50 வயசுல ஹீரோயினாலாம் நடிக்கிறாங்க. 45 இயர்ஸ்ல ஹீரோயின் நடிக்கிறாங்க. இது ஃபிட்டோட இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க. பட் இங்க வந்து ஒரு மைண்ட் செட்டா இல்ல என்னன்னு தெரியல. ஒருத்தருக்கு திருமணம் ஆயிட்டா அவங்க அந்த ஆமா. கரியர்ல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ தாண்டிட்டா அவங்க நடிக்க முடியாது இப்படிங்கிறதுலாம் இருக்கு. பட் இந்த எல்லா பேரியரையும் நீங்க தாண்டி இருக்கீங்க. இத எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஸ்டிக்மா மாரி பார்க்குறீங்களா? இல்ல இங்க அப்படிதான் அக்செப்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நான் தாண்டி வந்துட்டேன். இன்னைக்கும் மலையாளத்தில டைட்டில் ரோல்ஸ் மட்டுமே பண்றேன். ஹீரோயின் ரோல்ஸ் தான் பண்றேன். என்ன நம்பி எடுக்கிற படங்கள் தான் பண்றேன். ஆ. ஹீரோ, ஹீரோயின் படங்கள் இல்லாம அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். என்ன நம்பி அந்த மாரி கூப்பிடுறாங்க. பட் என்ன விஷயம்னா, இந்தியாவினுடைய கல்ச்சர் அது ரொம்ப பாதிச்சிருக்கு. ம். நமக்கு வந்து வளர வளர பெண் உள்ள, ம்ஹ்ம். வளர வளர ஆண் வெளிய. ஓ! ஓகே. ஆ. ஒரு 16 வயசு பொண்ணு கொஞ்சம் பொழுது சாய்ஞ்சிருச்சுன்னா, ஐயோ! 16 வயசு பொண்ணு வெளிய போச்சே, பொழுது சாய்ஞ்சிருச்சு காணோமேன்னு 16 வயசு பையன் வெளிய போயிட்டு லேட் ஆனா, எங்கேயோ பொறுக்கிட்டு இருப்பான். அவன் வரட்டும் இன்னைக்கு. இன்னைக்கு பாருங்க அவன் தோல உரிச்சிடுறேன்டா. எப்படி பேச்சு மாறுது பாருங்க. ஓகே. இது நம்மள பாதிச்சிருக்கு இல்லையா? அதானே சினிமாவிலும் பாதிக்குது.